கலாச்சாரத்தை சீரழிக்கும் கோலி விடுதிகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்கத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எளிமை ஆளுமை திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது விடுதி உரிமையாளர்களின் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் கோலி விடுதியினால் தமிழ்நாடு கலாச்சாரம் கெட்டுப்போகும் சூழ்நிலை இருப்பதால் அதனை தடை செய்ய வேண்டும் என்று அரசுக்கு தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கியமான விஷயம் இன்னைக்கு நாங்க பேசுனதுல கோலிவு பத்தி பேசியிருக்கிறோம். கோலிவு என்ற விடுதிகள்னால தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. கோலிவு என்றது முகம் தெரியாத ஆணும் முகம் தெரியாத பெண்ணும் ஒரே அறையில் தங்குவதனால் ஏற்படக்கூடிய கலாச்சார சீர்கேடு என்ன, அவர்கள் உயிர்களுக்கு என்ன உத்தரவாதம், இரவு 12 மணி 1 மணி கூட யார் வேணா உள்ள போய் ரூம் வேணும்னு புக் பண்ணிக்கலாம். லேடிஸ் அந்த விடுதிகளை நடத்துபவர்கள் யார் என்று தெரியாது, அந்த விடுதி உரிமையாளர்கள் யார் என்று தெரியாது. தமிழ்நாடு முழுவதும் சென்னை முழுவதும் புற்றீசல் போல இருபாலர் தங்கும் விடுதிகள் கோலி ஹாஸ்டல்ஸ் பெருகிவிட்டன. தமிழ்நாட்டிலையும் இந்த கோலிவு பத்தின ஒரு அவேர்னஸை உருவாக்குவதற்கு அரசாங்கமும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம். பத்திரிகை துறையும் அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.